என் வீடு திருநெல்வேலியில குடிசை வீடுங்க, என் பொண்ணை இட்டுன்னு போய் அங்க வச்சுக்க முடியாது, நான் எங்கேயாவது ஒரு 10-15 நாள் ஒரு வாடகை வீடு நான் எடுத்துக்கிறேங்க, அது வரைக்கும் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் என்னுடைய ஃப்ரெண்டோடைய புள்ள வந்து டாக்டரா இருக்கிறாங்க சென்னையில சின்னதா ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் இட்டுன்னு போய் சேர்த்துக்கிறேன், அதுக்கு உண்டான பணத்தை வரைக்கும் நீங்க கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஏங்க இதை நீங்க முன்னாடியே சொல்லல, டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி? ஏங்க நாங்க வந்து உங்ககிட்ட உதவி கேட்கல, நீங்க யாரோ ஃப்ரெண்டு மூலியமா பேஸ்புக் மூலியமா பார்த்துட்டு வந்து தலைவர் பணம் கட்டுறாருன்னும் போது அவருக்கு சிரமம் கொடுக்க கூடாது சொன்னாங்க, நான் சொல்லுங்க அப்படின்னாரு. உடனே இந்த தலைவர்கிட்ட சொன்னாங்க, ஏன் அந்த ஹாஸ்பிட்டலே அவங்க வச்சுக்கலாம், டிஸ்சார்ஜ் பண்ணாங்க, ஏன் அது மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாரு. சொன்னோடனே இல்ல சார், சரி அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் கேட்கறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போயிட்டு அவங்க எத்தனை நாளா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லா செலவையும் ஏற்றிப்போம், நீ அந்த பொண்ணு கேட்கிற ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போயிட்டு அட்மிட் பண்ணினாரு. அவங்க கேட்ட மாதிரி இட்டுன்னு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 15-16 நாள்ல கண் முழித்து இன்று நன்றாக இருக்கிறது என்பதை அந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். திருப்பி என்னுடைய ஆபீஸ்க்கு வந்தது, தலைவருடைய ஆபீஸுக்கு வந்தது. வந்த உடனே என்னம்மா நானே என்னை தெரியுதான்னு நினைச்சு நீ அம்மா எப்படிமா இருக்கிற நல்லா இருந்தேன். அவரும் அந்த பொண்ணு அவங்க அப்பா வந்துருந்தாங்க. சொன்ன உடனே ஆனா எனக்கு கல்யாணம் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா, கல்யாணமா ரொம்ப சந்தோஷமான்னு பத்திரிக்கை வச்சுட்டு வாங்கிக்கினாங்க. ஆனா தலைவர் வைக்கணும்னு நினைச்சு இல்லம்மா அவர் ஆந்திராவில் ஷூட்டிங்ல இருக்கிறார், அவர் வர்றதுக்கு 10-12 நாள் ஆகும், அதனால நீங்க பத்திரிக்கை கொடுத்துட்டு போமான்னு. ஆனா இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன்னா மறு ஜென்மம் எடுத்துன்னா அது தலைவர் தளபதியாவதான். அப்படி இருக்கும் போது அவர் கையில நான் பத்திரிகை கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க, நான் போவேன். ஏம்மா அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம், புதன்கிழமையும் வேலைக்கிழமையும் உனக்கு கல்யாணம், நீ போறதுக்கே 1 நாள் 1.5 நாள் வந்து திருநெல்வேலிக்கு ஆயிடும். நான் சொல்றேன் இல்லைன்னா என் வீட்டுக்கார் என் மாமனார் மாமியார் ரொம்ப நல்லவங்க, அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன் இப்படிதான் நான் பண்ணுவேன்றதுக்கு, நீ என்னைக்கு வரையும் அன்னைக்கு நான் தாலி கட்டுற, எதை பத்தியும் நீ கவலைப்படாம நீ வந்து அண்ணனை பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டாங்க. 2 மணி ஆச்சு, 3 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு. நான் சார் கிட்ட தலைவர் கிட்ட சொன்னேன், எப்படியாவது சொல்லி சமாளிச்சு அனுப்பிச்சிருக்கேன், அப்புறம் வந்து பாக்குறேன்னு சொல்லுங்கன்னாரு. பார்த்தா நைட்டு 8 மணி இருக்கும். அங்க சின்னதா ஒரு ஹோட்டல்ல போயிட்டு தங்கிட்டாங்க. அந்த ஹோட்டல்ல போயிட்டு அவங்க அப்பா கிட்ட என்னன்னு இந்த மாதிரி எங்க பொண்ணு அடம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி பண்றீங்க, இத மாதிரி வரத்துக்கு 10 பண்ணாங்க. எவ்வளோ சொல்லிட்டேன் சார், நான் இதுக்கு மேல நான் என்ன சார் செய்யறது, என் பொண்ணு கேட்க மாட்டுது அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன். ஆனா உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்கல, என்னைக்கு வர அன்னைக்கு நானே நீங்க எனக்கு ஒரு இந்த ஹோட்டல்ல தான் நான் இருப்பேன், நீங்க எப்ப கூப்பிடுறீங்க நான் வருவேன்னு நான் தலைவர்கிட்ட சொன்ன உடனே அவரே காரை நைட்டோட நைட்டா ஓட்டிங்க வந்து அந்த பொண்ணை வாழ்த்தி பரிசு பொருட்களை கொடுத்தவர் தான் எங்கள் தலைவர். அப்பேற்பட்ட ஒரு தலைவரை தான் இன்று எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற இங்க அனைத்து நிர்வாகிகளும் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி தான். ஆகவே நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் தப்பு செய்ய மாட்டோம். தயவு செய்து நீங்கள் சிந்தித்து இந்த முறை எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலையும் 2 பேர் கண்டிப்பாக இருக்கிறாங்க. ஒரு தொகுதியில 80,000 வீடு தான் இருக்கும், இல்ல 85,000 வீடு இருக்கும். அந்த 85,000 வீட்டுல ஒருத்தவங்க ஒரு ஓட்டு போட்டாலே நம்ம தான் 234 தொகுதியில் தலை நிமிர்ந்து நான் சொல்கிறேன். 2026 அடுத்த வருடம் தலைவர் தளபதி முதலமைச்சராக அமர்வார். கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.